திருவள்ளூர் திருநின்றவூர் தேசிய நெடுஞ்சாலை பணியால் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை இல்லாத சூழ்நிலை. 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவலம். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை திட்டம் திருவள்ளூரிலிருந்து ஆந்திரா மாநிலம் ரேணிகுண்டா வரை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது. திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து திருநின்றவூர் வரை மீதமுள்ள பணி கடந்த 2022 364 கோடி மதிப்பில் துவங்கியது. இதற்காக திருவள்ளூர் ICMR அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி, காக்கலூர், தண்ணீர்குளம் கடந்து செவ்வாய்ப்பேட்டை, வேப்பம்பட்டு வழியாக திருநின்றவூர் வரை பணி விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் 17.5 கிலோமீட்டர் தூரம் அமைவுள்ள இச்சாலையில் 7 இடங்களில் மேம்பாலம் மற்றும் 17 இடங்களில் சிறுபாலம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2500 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செவ்வாய்ப்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பெரிய காலனி, சின்ன காலனி, வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, சிறுகடல் போன்ற 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்தவர்களில் யாரேனும் உயிரிழந்தால் அவர்களது உடல்களை கொண்டு செல்லும் பாதை இந்த தேசிய சாலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மற்றும் சிறுகடல் ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட கலெக்டர் மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு கோரிக்கை மனுவை அளித்தனர். அதில் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், இல்லையென்றால் 5 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை இருப்பதாகவும், எனவே சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். கோரிக்கைகள் எதையும் பரிசீலிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதால் செவ்வாய்ப்பேட்டை கிராம மக்கள் சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும். பள்ளிக்கு செல்பவர்கள், பாலிடெக்னிக் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருப்பதால் பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும், இல்லையில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தனர். செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மன்ற தலைவர் டெய்சி ராணி அன்பு 100 ஆண்டு காலமாக இந்த வழியை நாங்கள் யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். பார்த்திங்களனாக்கா சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவங்க வரையும் இந்த வழியில் தான் போவாங்க. இப்போ திடீர்னு மறிச்சிட்டாக்கா இந்த வழியில் நாங்கள் தீக்கின்னு போய் கொண்டுன்னு இருந்தோம். இப்போ அந்த வழியே இல்லை, நார்மல் வழிக்கு தான் போனோம், இந்த ஐவிஎஸ் ரோட்டில் தான் போனோம், 2 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி வரணும் அப்படின்றாங்க. அது சாத்தியம் கிடையாது எங்களுக்கு. இப்போ அந்த போகிற சொல்ல ஒரு துக்கத்தோடு போகிறாங்க. அவங்க எந்த நிலைமையில் போவாங்கன்ட்டு எங்களுக்கு தெரியாது. ஐவிஎஸ் ரோடில் பஸ்ஸு வருது, எவ்வளோ வண்டி நிற்காத போகுது. திரும்ப ஏதாவது ஆக்சிடென்ட்னாக்கா அது அந்த குடும்பத்துக்கு தான் இழப்பு. அது பஞ்சாயத்து சார்பாக நாங்களும் நிறைய இடத்துல போயிட்டு நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அது ஆக்ஷன் எடுக்கணும். இருந்தாலும் மக்களுடைய கோரிக்கை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிறோம். ஏன்னா மக்கள் போராட்டத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் எடுத்து செய்கிறோம். இப்போ செய்யாது இல்லை. அவங்களுடைய கோரிக்கை நாங்கள் இப்போ 3 மாதமாக நாங்கள் அயராத பாடுபட்டு நாங்கள் ஓயாது உழைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும், ப்ரெஸ் மீடியாங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். இதனுடைய போராட்டத்தை நீங்கள் மேலிடத்துக்கும் சரி, எந்தெந்த இடத்துக்கு சொல்லணுமோ அந்த இடத்துக்கு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணி, இல்லை புது வழி எங்களுக்கு இதே வழியை இருக்கிற வழியை படுத்தி தரணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன இடமா அது? எவ்வளோ பேர் பாதிக்கிறாங்க இதனால? 2500 பேர், 550 குடும்பம், 2550 குடும்பம் பாதிக்குது. யார் எந்த அதிகாரிகளை பார்த்துருக்கீங்களா நீங்க? பார்த்துருக்குறோம். ஒரு கட்டத்தில் வழி விடாத பட்சத்தில் என்ன நடவடிக்கை இருக்கும் உங்களுடைய? கண்டிப்பாக மறியல் போராட்டம், மக்களுடைய இது அவங்களுடைய ஆதங்கம் உக்கிரமாக இருக்கும். நாங்கள் சொல்கிறதுக்கு இது இல்லை, சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம், அது கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம்.